வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்தியா ஃபேஷன் டிசைனர். இப்போ நாம் போன கிளாஸில் ஜரி த்ரெட்டில் பார்த்தோம். இப்போ சில்க் த்ரெட்டில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கம்பெனிக்கு இருக்கும். இதில் நான் பெல்ங்கிற கம்பெனி வாங்கியிருக்கேன். குவாலிட்டியான த்ரெட்டு சில்க் த்ரெட் எதுனா சீக்கிரம் கட் ஆகாதது ஒன்றுனா பெல்லு தான். அப்படி இல்லாட்டி இந்த பிஐபி எனக்கு இங்கே லோக்கலில் இதாக கிடச்சிச்சு. இப்படி நிறையா பிராண்ட் இருக்குங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டுனா பெல்லு தான். இதில் கவர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன பண்ணுவோன்னா, இது கழட்டி இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கி இப்படி இதில் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இப்படி வைக்கணும். ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படிங்கிற ரீசனை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டு நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெஞ்சு நாட்டெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது த்ரெட்டு நம்மளுக்கு பத்தாது. அப்போ தீந்து போயிடும். நாம் போய் பிளாக் கலர் நூல்கண்டு அப்படின்னா பிளாக்லேயே நிறையா ஷேடு இருக்கும். அதில் எது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம இந்த கவர் கொண்டு போனோம்னா இதில் எழுதியிருப்பாங்க. இது என்ன அப்படிங்கிற இதில் நம்பர் போடலை, இல்லாட்டி இந்த இடத்துல நம்பர் போட்டிருப்பாங்க. இதோ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த நம்பர் வச்சு நம்ம தேடினோம்னா ஈஸியாக கிடைக்கும். இதே மாதிரி கலரில் நம்ம போட்டுக்கலாம். ப்ளவுஸில் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதுக்காகத்தாங்க நாம் இந்த கவரை எப்பவும் தூக்கி போடாமல் இப்படி த்ரெட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இந்த கண்டு முடிஞ்சு நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் ஒன்று முடிகிற வரைக்குமே இது நம்மளுக்கு பத்திரமா இருக்கணும். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறங்காட்டிக்கு வேறு கலர் எடுக்கிறேன். இந்த ப்ளூ கலர் எடுத்துருக்கேன். ஒரு க்ரீன் கலராக இது எடுத்துக்கேன். அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் இப்போ ஜரியில் ஒரு கண்டு வச்சு தான் நம்ம ஒரே ஜரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணோம். சில்கில் ரெண்டு என்ன கலர் வாங்கினாலும் ரெண்டாக வாங்கிக்கோங்க. ரெண்டு கண்டு சேமாக வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சிங்கிள் ரொம்ப மெல்லிஸாக இருக்குங்க. இதில் நீடில் பண்ணி குத்தி எடுத்திங்கன்னா அது அவ்வளோக்கா தெரியாது. இதே ரெண்டாக போடும்போது கொஞ்சம் லுக்காக நல்லா எம்போஸ்டாக இருக்கும். அதனால் நம்ம எப்போ என்ன ஸ்டிச் ஒர்க் பண்ணாலும் ரெண்டு கண்டை ரெண்டு லேயராக தான் வச்சு ஒர்க் பண்ணணும். சிங்கிள் கண்ட்லையெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. ரெண்டில் தான் ஒர்க் பண்ணணும். இந்த ரெண்டுனுடைய எட்ஜை நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய எட்ஜ் எடுத்துக்கலாங்க. எப்போ போடுற மாதிரி முடிச்சு நல்லா மொத்தமாக போட்டுக்கோங்க. இப்படி 2-3 முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இப்படி முடிச்சு போட்டோமா, இது லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஃபோல்ட் பண்ணி கீழே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் எப்படி போடுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆரம்பிக்கிறேன். குத்தி த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். த்ரெட் இப்படி மேலே வந்துருச்சு. 2 ஸ்டாண்டாக தாங்க வரும். ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க ரெண்டு த்ரெட்டாக தான் எடுத்திருக்கோம். அதனால் மேலே வரும்போது 2ஆக தான் வரும். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். குத்தி த்ரெட்டை எடுக்கிறோம். த்ரெட்டு நம்மளுக்கு 2 ஸ்டாண்டாக 4ஆக இருக்கும் தெரியும். அது ஏன் ரெண்டையுமே ஒன்றா தான் பிடிச்சிக்கணும். பிடிச்சி பஞ்ச் பண்ணுறோம். நம்மளுக்கு கீழே வரணும். ஆனால் நீடில் அதுக்கு ஆப்போசிட் சைடில் போகுது. இப்படி மேலே எடுக்கிறோம். மறுபடியும் இப்படி பஞ்ச் பண்ணுறோம். ஒரு சுற்றுறோம். த்ரெட்டு மேலே எடுக்கிறோம். குத்துறோம், சுற்றுறோம், த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். இவ்வளோதாங்க. இப்படியே ஸ்டிச் போட்டு வரணுங்க. உங்களுக்கு கரெக்டாக நல்லா ஜரியில் போட்டு பழகிட்டிங்கன்னா சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு நூல் கட் ஆகாது, திக்காது, ஈஸியாக வந்துடும். ஜரியில் ஃபஸ்ட்டு நல்லா ஒர்க் பண்ணிக்கோங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக சில்க் த்ரெட்டு ஸ்மூத்தாக வந்துடும்.
இப்படி போட்டே வாங்க. வந்துட்டுங்களா? இப்போ எண்ணாட்டும் அதே மாதிரி தாங்க. எடுக்கிறோம், இப்படி கொண்டு வரோம், இதுக்குள்ளே விட்டு உள்ளே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறோம். நாட் வந்தது. பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். இதே மாதிரி தாங்க. இப்படி குத்தி இப்படி போடுறோம். ஈஸிங்க சில்க் த்ரெட்டு. நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். போட்டு எண்ணாட் போட்டு இப்படி இருக்கிறோம். இதில் எந்த ஒரு சிக்கும் எதுவும் வராது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். இன்னொரு டைம் சொல்லித்தரேன். த்ரெட் எடுக்கிறோம், இப்படி ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டு 2 த்ரெட்டு இப்படி ஒன்றா மேலே வருது. மறுபடியும் ஒரு குத்துறோம். நீடியில் வந்து லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி மேலே எடுக்கிறேன். மறுபடியும் குத்துறோம், நீடியில் மாற்றுது, மேலே எடுக்கிறோம், குத்துறோம், மேலே எடுக்கிறோம். இவ்வளோதாங்க. எண்ணாட்டம் அப்படி தான். நீ த்ரெட்டை நல்லா மேலே எடுத்துகிறோம், அதுக்கு பக்கத்தாலேயே பஞ்ச் பண்ணி எடுக்கிறோங்க. இப்படி எடுத்து உள்ளே இருக்கிற த்ரெட்டை நல்லா ஹோல்ட் பண்ணி முடிச்சு இழுத்தோம்னா முடிச்சு விழுந்துடும். இவ்வளோதாங்க சில்கில். இந்த சில்க் த்ரெட்டில் ஜெரியில் போட்ட மாதிரியே ஆங்கிள் பாக்ஸும் ரவுண்டும் ஒர்க் பண்ணணும். ஜரியில் ஒர்க் பண்ண பார்த்தீங்களா? பாக்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டோம், அதே மாதிரி ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டோம். இதே வந்து திலகம் ஷேப், இந்த ரவுண்ட் ஷேப் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெட்டி இதே வந்துருச்சுங்க, ரவுண்டு இதே ரவுண்டு வந்துருச்சு. இப்போ திலகம் ஷேப் ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. இப்படி ஒரு திலகம் ஷேப் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். நான் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ இப்படி இந்த லைன் இப்படி போய் நான் இப்படி கொண்டு வர போகிறேன். இப்படி சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இது ஒர்க் பண்ணிகிட்டே வரோம். இங்கே வந்து ஷார்ப் வருதுங்க. கார்னர் வந்தால் நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன், எந்த டைரெக்ஷனில் திருப்புறோமோ அந்த டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் ஒன்று போட போகிறோம், குட்டி செயின் ஒன்று போடணும். அதுதாங்க எதுக்கும் பண்ணணும். த்ரெட் எடுத்துக்கிறோம், இங்கே கொண்டு வந்து நான் முடிக்கிறேன். இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோமா? இப்போ எனக்கு இந்த டைரெக்ஷனில் திரும்பணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ திருப்புங்க. தெரியுதுங்களாங்க உங்களுக்கு? ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் ஒன்று வச்சுருக்கேன். ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் ஒன்று வச்சுருக்கேன். நல்லா ஷார்ப்பாக வந்து வந்திருக்கு. எந்த இடத்துலலாம் கார்னர் வருது, எந்த இடத்துலலாம் ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சு திருப்பினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரோம். இந்த இடத்துல கொண்டு வரோம், இந்த இடத்துல கொண்டு வரோமா? இந்த இடத்துலையே முடிக்காதீங்க. முன்னாடி போட்டிருப்போம் பாருங்க ஒரு செயினை, அந்த செயின்குள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு முடிச்சு எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் போட்டிங்கன்னா ஒரு கண்டினியூவாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா
எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு கேப் ஒன்று கிடைக்கும். எப்போ நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ரவுண்டு போட்டோ இப்படி ரவுண்ட் ஷேப்போ இந்த மாதிரி திலகமோ கொண்டு வந்து அதே இடத்துல இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறேன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இப்படி இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துலையே வந்து முடிக்கோன்னா அதுக்கு முந்தின செயின்குள்ளே ஒரு விட்டு லாக் போட்டிங்கன்னா அந்த கண்டினியூ வந்து கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துல முடிச்சு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இவ்வளோதாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு இந்த மாதிரி லைன்ஸு ஒரு 2 லைன் போடணும், நல்லா பெருசாக இல்லை 2 லைன் போட்டு காட்டணும், ஆங்கிள் பாக்ஸ் போடணும், ரவுண்ட் ஷேப் போடணும், இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் ஒர்க் பண்ணி காட்டணும். அது போக ஒரு இமேஜ் எடுத்து சில்க் த்ரெட்டில் கலர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.